அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் ஒரு பழமொழி உண்டு. எப்படா ஆட்சி மாறும், எப்படா வழக்க தூக்கி வீசி எறிஞ்சு வெளியே கொண்டாடுவோம்னு எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையா தெரியுது. KKSSR ஜூலை 23லயும் தங்கம் தென்னரசு டிசம்பர் 22லயும் அந்த MP MLAக்களுக்கான கோர்ட்டுகளினாலே இவர்கள் குற்றமற்றவர்கள் அல்லது இவர்கள் மீது ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி 2 பேரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது ஒரு 8 மாசத்துக்குள்ளார. அப்புறம் கோர்ட்டுகள் மாறுகிறது. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த MP MLAக்கான கோர்ட் வர்றாங்க. ஆட்சி மாறிய உடனே காட்சி மாறுகிறது. FIRல என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் மாத்தி 75 கோடி 75 லட்சத்துக்கு வந்துருது, 45 கோடி 45 லட்சத்துக்கு வந்துருது. அப்புறம் அது வருமானத்துக்கு உள்ளான சொத்துக்குள்ளார கொண்டு வரப்படுகிறது. சாட்சியங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. இந்த நீதிமன்றத்தின் கண்ணோட்டமே திமுக ஆட்சி எவ்வளவு ஒரு கொடூரமானது, நீதிக்கு போன முரணானது, நீதிமன்றத்தை ஒரு கிள்ளுக்கெறியாக நினைத்துக் கொண்டிருப்பது என்பதற்கான உதாரணம். 80, 90 அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன வேணாலும் வளைச்சு போடலாம்னு நினைச்ச அதே திராவிட மாடல் எண்ணங்களோட இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். அந்த திராவிட மாடலை சூடுவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை உதயநிதி தப்பா படிச்சுட்டாரு. இவர் கனவு காணுங்கள், அப்பதான் ஊழல் ஆட்சி மறுபடியும் பதவிக்கு வர முடியும் என்று இவர் நினைக்கிறார். எடுத்த துறை அத்தனையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை, அத்தனையிலும் ஊழல், ஒவ்வொன்றிலும் ஊழல். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் நாரதர் நேயர்கள். திமுக அமைச்சரவையில் உள்ள தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR அவர்கள் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கு விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் அதை எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டு இருக்கிறது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் ஒரு பழமொழி உண்டு. எப்படா ஆட்சி மாறும், எப்படா வழக்க தூக்கி வீசி எறிஞ்சு வெளியே கொண்டாடுவோம்னு எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையா தெரியுது. நான் தமிழ்நாடு ஹைகோர்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உண்மையிலேயே மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா இவங்க மேல வழக்கு போட்டாங்க, இவங்களை மறுபடியும் உள்ள தள்ள போறாங்க, அதுக்காக அல்ல. ஒரு நீதிமன்றம் நீதி பரிபாலனம் செய்வது எவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கிறது. கழக ஆட்சியில கூட, இவர்களுடைய ஆட்சியில கூட ஒரு நீதிபதி தைரியமாக பேசுகிறார் என்பது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை தருகிறது. அந்த வகையில KKSSR ஜூலை 23லயும் தங்கம் தென்னரசு டிசம்பர் 22லயும் அந்த MP MLAக்களுக்கான கோர்ட்டுகளினாலே இவர்கள் குற்றமற்றவர்கள் அல்லது இவர்கள் மீது ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி 2 பேரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. அதுல KKSSR மேல ஒரு 45 கோடி ரூபாயும், தங்கம் தென்னரசு மேல 75 கோடி ரூபாயும் சொத்து குவிப்பு வழக்குல அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்கன்னு 2012 ADMK ஆட்சியில இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. 2006-11 பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் நலன் மந்திரியாக சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பல பேர்ல சேர்த்து இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 2014 மதுரையில இந்த மக்கான ஒரு கோர்ட்டு, அப்புறம் வரிசையா கோர்ட்டுகள் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அங்க MP MLA, இது ஒரு பெரிய சரித்திரம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை நான் பேச தயாரா இல்லை. ஆனால் இதனுடைய மைய புள்ளி நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது ஒரு 8 மாசத்துக்குள்ளார. அப்புறம் கோர்ட்டுகள் மாறுகிறது. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த MP MLAக்கான கோர்ட் வர்றாங்க. ஆட்சி மாறிய உடனே காட்சி மாறுகிறது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் FIRல என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் மாத்தி 75 கோடி 75 லட்சத்துக்கு வந்துருது, 45 கோடி 45 லட்சத்துக்கு வந்துருது. அப்புறம் அது வருமானத்துக்கு உள்ளான சொத்துக்குள்ளார கொண்டு வரப்படுகிறது. சாட்சியங்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எதையுமே பயன்படுத்தவில்லை. இவர்களுக்கு எதிராக முதலிலே குற்றம் சாட்டப்பட்ட ஆதாரங்கள் என்ன ஒரு அராஜகமான ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அத்தனையுமே நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அத்தனையும் நீதிபதி ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 வழக்கு அமைதியாகவும் அநாகரிகமாகவும் சிறப்பு நீதிமன்ற எல்லைக்குள்ளே நீதி புதைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உடந்தையாக இருந்து பார்த்து கொண்டு அதாவது அதுவே பார்த்து செஞ்சிருக்கான். இதை விட ஒரு ஹையஸ்ட் சார்ஜ் ஒரு கவர்மெண்ட் மிஷினரி மேல கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்திருக்கிறாரு. அதாவது
2012 சார்ஜ் ஷீட் போட்டதுக்கும் டிவிஎஸ்சி ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அறிக்கை சொன்னதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு டோட்டலி கான்ட்ரடிக்டரி, ஒண்ணுக்கு ஒன்று முரணானது, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே இல்லாது. அந்தர்பல்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறது. அமைச்சர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்து அதை கொஞ்சம் கூட பயன்படுத்தவில்லைன்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நீதிமன்றத்தின் கண்ணோட்டமே திமுக ஆட்சி எவ்வளவு ஒரு கொடூரமானது, நீதிக்கு போன முரணானது, நீதிமன்றத்தை ஒரு கிள்ளுக்கெறியாக நினைத்து கொண்டிருப்பது என்பதற்கான உதாரணம். டோட்டலி இதற்கு மேல ஒரு பெரிய அப்சர்வேஷன் ஒரு நீதிபதி கொடுக்க முடியாது. அதை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே யார் உள்ள போனாலும் நாங்க ஆட்சிக்கு வந்தா வெளியே எடுத்துருவோம், வழக்க வாபஸ் வாங்கிடுவோங்கிற அவங்களுடைய தெனாவட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தினசரி விசாரிக்க வேண்டும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்திருக்கிறார். எனவே இதே மாதிரி நீதிபதியினாலே இந்த நாட்டினுடைய நீதிபதி வாரம் உயிரோடு இருக்கும், நீதி காப்பாற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். எனவே 1980, 90 அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன வேணாலும் வளைச்சு போடலாம்னு நினைச்ச அதே திராவிட மாடல் எண்ணங்களோட இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். அந்த மாடல் திராவிட மாடலை சூடுவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறது. நீதி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஊழல் தலைவிரித்தாடுகின்ற ஊழலுக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டு அதை நீதிமன்ற வாசலிலே நிப்பாட்டி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். எனவே இந்த தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கினுடைய சவப்பெட்டிக்கு அடிக்கப்பட்ட ஆணி, திராவிட மாடல் ஆட்சிக்கு அடிக்கப்பட்ட முதல் எச்சரிக்கை மணி என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நிலைமை இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னே தெரியல. அதற்கு பிறகு பொன்முடி அவர்களோட சொத்துக்களை கூட அமலாக்கத்துறை தற்போது முடக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதே வரிசையில அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தது. அதற்கு எதிர்த்த அனிதா ராதாகிருஷ்ணன் தொடுத்த வழக்கு நீதிமன்றம் இப்போது ரத்து செய்துள்ளது. அதே வரிசையில இப்ப 2 அமைச்சர்களும் சிக்கியிருக்கின்றனர், KKSSR மற்றும் தங்கம் தென்னரசு. இதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இந்த சூழ்நிலையில திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் 2026 திமுக திராவிட மாடல் ஆட்சி அமைய மக்கள் உறுதியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கனவு காண்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை உதயநிதி தப்பா படிச்சுட்டாரு. இவர் கனவு காணுங்கள், அப்பதான் ஊழல் ஆட்சி மறுபடியும் பதவிக்கு வர முடியும் என்று இவர் நினைக்கிறார். அந்த கனவெல்லாம் இன்றைய காலத்துல கனவாகத்தான் இருக்கும். உதயநிதியினுடைய பேச்சு உண்மையிலேயே சிறுபிள்ளைத்தனமானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. அதனால அவருடைய ஆட்சிக்கு வரணும் என்கின்ற ஆசை, பேராசை, அதுக்கு நான் கமெண்ட் அடிக்க தயாரா இல்லை. ஆனால் எடுத்த துறை அத்தனையிலே ஊழல் இல்லாத துறையே இல்லை, அத்தனையிலும் ஊழல், ஒவ்வொன்றிலும் ஊழல். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர்ங்கிறதே கிடையாது. தினசரி குத்து வெட்டு கொலை, சட்டத்துக்கு புறமான அளவில் கூடுதல், ரவுடிகள் சாம்ராஜ்யம், இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஊழல் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி என்று வகைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி மைனஸ் மார்க்கா வாங்கிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஆட்சிக்கு வருவேன் என்று இவர் நினைப்பது கனவு கூட இல்லை, அதை விட வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காணல் நீர் என்று நான் நினைக்கிறேன். எனவே உதயநிதியினுடைய அந்த காணல் நீர், அந்த ஆசை காணல் நீர் தான். அது நிறைவேறாத ஆசை, இல்லாத ஆசை, இருக்காத நீர் அது. எனவே 26 திமுக இடப்பெயர்ச்சி செய்யப்படும், தூக்கி எறியப்படும், ஆட்சியிலிருந்து அகற்றப்படும். அதற்கு பின்னாலே அந்த ஊழல் அத்தனையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டு அத்தனை பேரும் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அந்த ஊழல் செய்தவர்கள் இருப்பார்கள். வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்கட்சிகள் எதிர்ப்பதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க? இந்த வக்ஃபு வாரியம்ங்கிறது 1954 ஏற்படுத்தப்பட்டது. அதாவது முஸ்லிம் மதம் மற்றும் மக்கள் நல பணிக்காக முஸ்லிம்கள் மற்றும் யாரா இருந்தாலும் தானம் செய்யக்கூடிய பொருள்கள், நிலம், இவைகளை நிர்வகிப்பது,
அதன் மூலமாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுவது. இதுதான் அதனுடைய அடிப்படை மையப்புள்ளி நோக்கம். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்துறைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதுமே வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்தாக டாக்குமெண்ட்ல காமிக்கப்பட்டிருக்கிறது. 1500 வருட பழமை வாய்ந்த சுந்தரேஸ்வரர் கோயிலும் அதனுடைய நிலங்களும் வக்ஃப் வாரியத்துக்கு உள்ளார போயிடுது. இதுல இருந்து எங்கேயும் ஒரு மிகப்பெரிய அளவுல தவறு நடந்திருக்கிறது, இல்ல தவறுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு வெட்ட வெளிச்சமான ஆதாரம் இது. நாடு முழுவதும் அப்படிதான். நாடு முழுவதும் இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து உள்ள அரசாங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ராணுவம், ரெண்டாவது ரயில்வே, மூணாவது யார் தெரியுமா? மூணாவது வக்ஃபோர்டு. 9.4 லேக் ஏக்கர்ஸ் வக்ஃப் வாரிய சொத்துன்னு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு 8.7 லட்சம் பேர் உரிமையாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க யார் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உருவாக்குனாங்கன்னே தெரியாது. எனக்கு இருக்கிற கொஞ்சம் சொத்தும் விஜய்க்கு இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் இனிமே போய் இப்ப டாக்குமெண்ட் நில லேண்ட் ஆபீஸ்ல போய் பார்த்தா நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். வக்ஃப் வாரிய சட்டம் ரொம்ப சுருக்கமா, இந்த திருத்தம் 2013 காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய அடிஷனலாக தொடர்ச்சியாக இப்ப நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, சொத்துக்கு யாராவது உரிமை கோரினால் அதை ஆய்வு செய்யணும். இப்ப அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. அதே மாதிரி சர்ச்சைக்குரிய நிலங்கள் இருந்ததுன்னா அதை ஆய்வு செய்யணும். இப்ப அதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. ஒருத்தர் மீது குற்றம் சாட்டினா உடனே அதை விசாரிக்கணுங்கிறது அடிப்படை நியாயம் அல்லவா? அடிப்படை நியாயம் இல்லையா? என் மேல குற்றம் சாட்டினா விசாரிக்க மாட்டோம், விசாரிக்கவே மாட்டோம். நீ யோக்கியம், நீ பரம யோக்கியம், உன் சொத்து அந்த சொத்து உன்னோடதுதான், இந்த மாதிரி யாராவது சொன்னா ஏற்க முடியுமா? அடிப்படை ஏதாவது என்ன சொல்லுவாங்க, சாதாரண சட்ட உரிமைகள் தாங்க. சாதாரண சட்ட உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு சொத்துக்கு உரிமை கோருவது, அதை ஆய்வு செய்வது, சர்ச்சைக்குரிய நிலங்களை மறு ஆய்வு செய்வது, இதை மாவட்ட கலெக்டர் தான் செய்வார். மாவட்ட கலெக்டர் செய்து அறிக்கை கொடுப்பாரு. அதுக்கு மேல் இந்த வக்ஃபு சட்டம் 40 திருத்தங்கள் சொல்லுது. பெண்களுக்கு இதுல ரெப்ரசன்டேஷனே கிடையாது. வக்ஃப் போர்டுல பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்றோம். இந்த 40 திருத்தத்துல இப்படி ஆய்வு செய்து திருத்தப்பட்ட நிலங்களை உடனே வக்ஃப் போர்டு வெப்சைட்ல ஏற்றிட்டு அதை உரிமை கொண்டாடி இருக்கு, நீங்க உங்களுக்கு அபிஷியல் ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். கை சுத்தமா இருக்கிறவங்க ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால யாரிடமிருந்து எந்த நிலமும் அபகரிக்கப்பட மாட்டாது. சட்டம், நியாயம், தர்மத்தோடு இருக்கிற நிலங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான அச்சாரம், ஆதாரம், உத்தரவாதம் தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா. இதை நெஞ்சிலே மடியிலே கனமில்லாதவர்கள் கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்வார்கள். ஓட்டு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் மற்றவர்களும் இதை ஆதரிக்கிறார்கள். ஓட்டு வங்கி அரசியல் செய்தால் நாடு நாசமாக போகும், மக்கள் நாசமாக போவார், சட்டம் சாக்கடைக்குள்ளே போகும், நீதியும் தர்மமும் அழிந்து போகும். அதை தயவு செய்து செய்யாதீர்கள். எது தர்மமோ எது நீதியோ அதை அத்தனை பேருக்கும் கொடுங்கள், இதை யாருக்கும் மறுக்காதீர்கள் என்று நான் எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நன்றி விஜய்.